வணக்கம் மக்களே. வணக்கம் மக்கள். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா கேப்டன் மார்வல் த பிரேவ் நியூ வேர்ல்ட். ஸோ அதோட ரிவ்யூ தான் நீங்கள் பார்க்க போறீங்க. எஸ், நம்ம வந்து காலை ஷோ வந்து போயிட்டு வந்துட்டோம். சப்போஸ் நம்ம நேற்று விடிய காலையில் போக வேண்டியது டெக்னிக்கல் இஷ்யூனால நம்ம இன்னைக்கு காலையில் தான் போனோம். படம் பார்த்துட்டு வந்துட்டோம். அண்ட் சும்மா சொல்லுறதுங்க, இன்னைக்கு வந்து வீக் டே, வேலை செய்கிற நாள் அப்படின்னா அன்றைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து தேட்டர் வந்து ஹவுஸ்ஃபுல் தான். நாங்கள் போன தேட்டர் வந்து ஹவுஸ்ஃபுல் தான். நல்லா இருந்துச்சு. காலையில ஷோ நான் கூட நினைச்சேன் காலையில போவோம் யாரும் இருக்க மாட்டாங்க. அங்கே போய் பார்த்தா என்னடா நைட் ஷோ இருக்கு, இவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னு. ஆக்சுவலி இதெல்லாம் வந்து நம்ம பழைய மாவல் படங்கள் நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ இடையில உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மாவல் படம் என்ன கண்டிஷன்ல வந்து இருந்துச்சுன்ட்டு. இப்போ வந்து மறுபடியும் வந்து நிறைய கம்பேக் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அதோட பக்கமான கம்பேக் தான் வந்து டெட்புல் அண்ட் வூல்வரீன். அண்ட் அகெயின் இந்த படத்தை ரிவ்யூ நம்ம பார்த்துருவோம். சரியா, ரொம்ப வளரணும்னு பேச வேணாம். ஸோ பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் நம்ம பார்த்துலாம் கைஸ். பாசிட்டிவ் படம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து லிட்ரலி பழைய கேப்டன் அமெரிக்கா வின்டர் சோல்ஜர், ஃபர்ஸ்ட் அவெஞ்சர், அந்த கேப்டன் அமெரிக்காவோட வைபு உண்மையிலே எனக்கு கொடுத்துச்சு தான். விச் மீன்ஸ் ஃபைட் சீனு, அப்புறமா அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே வந்து நல்லா ராவா இருந்துச்சு, நல்லா ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு. எனக்கு ஃபேக்காக கேப்டன் அமெரிக்கா அங்கே எப்போ அந்த ஷீல்டை வந்து யூஸ் பண்ணியிருப்பான்ல, அதே மாதிரி இவ்வளோ யூஸ் பண்ணி சண்டை போட்டுருக்காரு. ஸ்டார்டிங்கே வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா அந்த ஷீல்டை வச்சு ஒரு இன்ட்ரோ கொடுத்துருப்பாங்க. அதில் என்ன நம்மளுக்கு ஒன்றும் புரிய வருதுன்னா அவர் வந்து அந்த ஷீல்டோட வந்து மெர்ஜ் ஆயிட்டாரு. விச் மீன்ஸ் அது ஷீல்டு அவரோட பேச்சு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹேமர் வந்து பேச்சு கேட்குற மாதிரி அந்த மாதிரி வந்து அதை ஸ்டார்டிங்லேயே காமிச்சிட்டாங்க. ஸோ அதில் நம்மளுக்கு என்ன கிளியர் போச்சுன்னா, ஓகே அவர் வந்து கேப்டன் அமெரிக்கா தான். Yes, we know he's not Steve Rogers, but he's our new Captain America, which is we need to agree la. அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் பண்ணிட்டாரு. எனக்கு ரொம்ப வந்து அவர் ஆக்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சட்டலாகவும் இருந்துச்சு. இந்த தடவை பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் இன்னும் அந்த ஸ்டீவ் ராஜர் கேப்டன் அமெரிக்கா இந்த விஷயத்தெல்லாம் வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு கேப்டன் அமெரிக்காவோட அந்த பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரியே வந்து அவர் ரோல் வந்து அழகா வெளியே காமிச்சாங்க. ஃபெல்கனா இருக்கும்போது வந்து அவர் வேற மாதிரி இருந்தாரு. இப்போ நம்ம கேப்டன் ஆயிட்டோம், எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணோன்னு அவர் கரெக்டாக டிசிஷன் எடுத்து அந்த பெர்ஃபார்மன்ஸ் அவர் கொடுத்துருக்காரு. எக்ஸாக்ட்லி. ஏன்னா அதில் வந்து உங்களுக்கு கிளியராக அந்த டிஃபரன்ஸ் பார்க்க முடியும். என் படத்தில் வந்து ஒரு சர்ப்ரைஸான ஒரு காஸ்டியூம் போட்டுட்டு வராரு, விச் இஸ் உண்மையிலே சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு. அது நான் எதிர்பார்க்கல. அண்ட் தென் சர்ப்ரைஸ் கேமியோ அதுவும் வந்துருந்துச்சு, அதுவும் நல்லாவே இருந்துச்சு. வேற ஓகே, இந்த கேமியோ ஓகேனா. அண்ட் தென் படத்தோட அந்த கலர் டோன் எனக்கு பிடிச்சிருந்துச்சுங்க. அது ஏன்னு தெரியல, அது ஒரு மாதிரி நல்ல எனக்கு சூட்டபுளாக எனக்கு அமைஞ்சிருந்துச்சு. எனக்கு அகெயின் கம்பேக் டு எனக்கு கேப்டன் அமெரிக்கா பழைய படங்களோட அந்த வைப் உண்மையிலே எனக்கு கொடுத்துச்சு. இன்னைக்கு கேட்டால் இது வந்து மாவலோட ஒன் ஆஃப் டீசெண்டான ஒரு படம்னு சொல்லலாம். ரொம்ப அப்படியே ஆஹா ஓன்னு இல்லை, ரொம்ப அப்படியே என்னடா இது அப்படின்னு இல்லாமல் நல்ல ஒரு டீசெண்டான ஆட்டம், ரொம்ப சட்டலாக இருந்துச்சு. அண்ட் தென் அவர் கூட வந்து ஒரு ரெசிஸ்டனாக ஒரு வச்சிருக்காரு. அவர் தான் நியூ ஃபெல்கன் மாதிரி அறிமுகப்படுத்துறாங்க. அவரோட இன்ட்ரோ சீனோ அவரோட ஹியூமர் சென்ஸ் நல்லா ஓகே இருந்துச்சு, நல்லாவே பண்ணியிருந்தாரு. அவர் பார்க்கும் போது தெரிஞ்சிச்சு, ஓ ஃபெல்கன் இங்கே வந்துட்டாரா அப்படின்னு. ஏன்னா அவர் இப்போ இவர் கேப்டன் இந்த மாதிரி பண்ணும்போது அவர் தான் ஃபெல்கன் அந்த மொத்த இது வந்து அவர் எடுத்துருக்கிற மாதிரி இருக்கு. அது நல்ல அதே சமயத்தில் வந்து என்மேன் ரெஃபரன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது தெரிஞ்சிச்சு வந்து இந்த யூனிவர்ஸ் வந்து என்மேன்லாம் வந்து இருக்கிறாரு, அந்த யூனிவர்ஸ் தான் தெரியுது. 3 நாள் வாட்டி என்மேனை பற்றி பேசியிருப்பாங்க. அதே சமயத்தில் அது எப்படி சொல்றதுன்னா அந்த காமெடி சீக்வன்ஸ் எல்லாமே நல்லாவே ஒர்க் ஆனிச்சு, எனக்கு சிரிச்சோம், விச் இஸ் ரியலி குட்ல. அண்ட் தென் படத்தோட அந்த விஎஃப்எக்ஸ் எனக்கு தெரிஞ்சு மாவலோட பெரிய மைனஸாக இருந்தது விஎஃப்எக்ஸ் தான். அந்த சமீப காலகட்டத்தில் ஆஃப்டர் ஹோம் கமிங், நோவே ஹோம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நோவே ஹோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா ட்ராபேக் விஎஃப்எக்ஸில், ப்ரெஷர் அது இதுன்னுட்டு. பட் இதில் வந்து விஎஃப்எக்ஸ் பார்த்தீங்கன்னா கச்சிதமாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா படத்தோட விஎஃப்எக்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு ரெட் ஹல்க் உண்மையாக தேவை. அண்ட் சில இடங்களில் தேவைப்பட்டதுக்கு தவிர மற்ற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரியல் லொக்கேஷனில் எடுத்த மாதிரி தான் இருக்குது. ஸோ விஎஃப்எக்ஸ் வந்து பெரிய அளவுக்கு வந்து அங்கே தேவைப்பட்டிருக்காது. ஆமாம், முக்கால்வாசி வந்து ரியலாக சண்டை போட்டு அந்த மாதிரிலாம் வந்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப விஎஃப்எக்ஸ் அவங்க யூஸ் பண்ணல. ஆனால் ரேட்டலுக்கோட அந்த விஎஃப்எக்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலி பிடிச்சிருந்துச்சுங்க. மற்றவங்க எப்படி தெரியல, ரேட்டலுக்கு உண்மையாக நல்லா இருந்துச்சு. அதோட ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் நல்லா இருந்துச்சு. ரேட்டலுக்கு பார்க்கும்போது எனக்கு அந்த அழுக்கு வந்த அடியா இருக்குமே அப்படின்னு எனக்கு என்னன்னா
அந்த ரேட்டலுக்கோட பொட்டன்ஷியல் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா தான் காமிச்சிருக்காங்க, ரொம்ப அதிகமா காட்டல. ஆமா, அவரு ஏன்னா சக்கு சக்குன்னு முடிச்ச மாதிரி இருந்துச்சு எனக்கு. அது இன்னும் கொஞ்சம், ஏன்னா படம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா 2 hour, இன்னும் கரெக்டா சொல்லணும்னா 1 hour 59 minutes தான், இன்க்ளூடிங் போஸ்ட் கிரெடிட் சீன். ஓகேயா, என்னன்னா அது எக்ஸ்ட்ரா ஒரு 20-30 minutes வந்து இன்னும் கொஞ்சம் ரேட்டலுக்கோட அந்த பவரை இன்னும் கொஞ்சம் இதாக டெப்த்தாக காமிச்சிருந்துருக்கலாமோ. பட் லாஜிக் தான், சண்டை போடுறது வந்து கேப்டன் அமெரிக்கா கூட, அது மேன் வித் நோ பவர், சீரம் கூட எடுக்கல, அந்த மனுஷன் கூட சண்டை போட்டு சொல்லிட்டு சட்டல் தான், சீரம் எடுக்கவே. பட் எனக்கு என்னன்னா இட்ஸ் ட்ரூ, பட் அது ஏதாவது சில இடங்களை கொஞ்சம் காமிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமேனு பட்டுச்சு. ஏன்னா ஹல்கோட கெட்டப்லேருந்து எல்லாமே நல்லா இருக்கு. ஆனா இது ரெட்டலுக்கு பார்க்க முடியும். எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, எனக்கு பச்சையோட ரெட்டு பிடிச்சி போய், ஏன்னா அல்கோட பவரே வந்து அவன் கோவத்துல வந்து அல்காகுது. அப்போ கோவத்தோட கலர் வந்து சோப்பு. அப்போ இது சோப்பா இன்னும் அடியா இருக்கு பாக்குறதுக்கு, டாஷா இருக்கு. ஆக்சுவலி பவுஸ் வந்து ஹல்க்குக்கும் ரெட்டுக்கும் கொஞ்சம் வேற வேற மாதிரி தான் இருக்கும். அதான் சொன்னேன், அது ஆமா, அது டிஃப்ரெண்டா தான் காமிச்சிருந்தாங்க. பட் எனக்கு என்னன்னா அவங்க இன்னும் ஃபுல் அட்டம் காட்டல, மேபி இந்த படத்துல இல்லாம நெக்ஸ்ட் மூவில வந்து காட்டுற மாதிரி இருக்கலாம். ஸோ எல்லாமே ஒரு பெரிய எல்லாத்தையும் உடைச்சிட்டு போற மாதிரிலாம் இல்லை, பில்டிங் உடைக்கிற மாதிரி இருந்துச்சு. மேபி அந்த அளவுக்கு வந்து ஒரு ரோடு எல்லாம் உடைப்பார்ல, ரோடு எல்லாம் அந்த மாதிரிலாம் இல்லை. இது வந்து கொஞ்சம் பவுன் தான் இவ்வளோ காட்டியிருக்காங்க. ஆக்சுவலி ரொம்ப சட்டிலா இருந்துச்சுங்க, அவ்வளோதான். ஓகே, அண்ட் தென் இதெல்லாம் படத்தோட ப்ளஸ்ங்க. ஸோ மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா படத்தோட டூரேஷன். எனக்கு ரொம்ப டூரேஷன் வந்து ரொம்ப 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 கம்மியாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல். அது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். எஸ்பெஷலி வந்து ஒரு சீன் வருது, 2 கேப்டன் அமெரிக்காவை காட்டுறாங்க, அது இவர் வந்து பழைய கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீக்வன்ஸ் வரும்ல, நீங்கள் பாருங்களேன் தெரியும். அவரை காட்டும் போது அவங்க 2 பேர்த்துக்கும் வந்து இருக்கிற ஒரு பாண்டிங்கை காட்டுறாங்க. பட் என்னன்னா அந்த பாண்டிங் வந்து சரியா உக்காரல. ஏன்னா ஒரு டைம்ல பார்த்தீங்கன்னா வந்து அவர் தான் வந்து அந்த கெட்டலிஸாக இருக்காரு. கெட்டலிஸ்னா வந்து கதையோட திருப்பு முனையா வந்து அவர் தான் இருக்கிறாரு, கரெக்டா? ஸோ அவர்னால தான் கதை திரும்புது. அங்கே வந்து எமோஷனல் சீக்வன்ஸ்ல வைக்கிறாங்க, பட் அது வந்து சரியா வந்து கொன்வே ஆகல. ஏன்னா ரொம்ப கொன்வே பண்றதுக்குள்ளேயே சீன் ஆத்துறதுக்கு போயிருது. இன்னும் கொஞ்சம் வந்து ஏதாவது சீக்வன்ஸ் வச்சிருந்துருக்கலாமோன்னு பட்டுது. இன்னும் கொஞ்சம் எலபரேட் பண்ணிருக்கலாம்னு பட்டுச்சு. அதான் சொல்றேன், ஒரு 2 hour 20 minutes இருந்தால் கூட ஜஸ்ட் நைஸாக இருந்திருக்கும். அது இன்னும் கொஞ்சம் வச்சிருந்துருக்கலாம். ஏன்னா அந்த எமோஷன் வந்து சரியா நம்ம கனெக்ட் ஆகலுங்க. அதுக்காக தான் நான் சொல்றேன். ஏன்னா மாவல் படத்துல வந்து எந்த அளவுக்கு ஆக்ஷன் வந்து பேசுமோ அதே அளவுக்கு வந்து அந்த எமோஷனல் சீக்வன்ஸ்லாம் கண்டிப்பா பேசும். அது காலகாலமாக இருக்குது மாவல் படத்துல. மாவல் படம் இல்லை, சூப்பர் ஹீரோஸ் படத்துல அது இருக்கும், எமோஷன்ஸ் தான் ஒர்க் ஆகும். இந்த படத்துல வந்து எமோஷன்ஸ் வந்து எனக்கு அந்த அளவுக்கு ஒர்க் ஆகலை. ரொம்ப ஓகே அப்படிதான் இருந்துச்சு. அண்ட் தென் படத்தோட ஸ்க்ரீன் பிளே எஸ்ஐசி டீசன்ட், ஒரு மாதிரி ஸ்லோ பேஸாக தான் போகுது. மேபி நிறைய பேருக்கு ட்ராகியாக இருக்கோ இல்லை ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் அந்த ஃபீல் ஆகலாம். பட் இது மைனஸ்ன்னு சொல்கிற விட வந்து ஐ கேன் டெல் நியூட்ரலாக சொல்லலாம். விச் மீன்ஸ் ஸ்லோ பேஸ் படம் பிடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கும். ஆமாம், ஸ்லோ பேஸ் விரும்பாதவங்களுக்கு வந்து அதில் கதை இல்லைன்னு இல்லை. இப்போ எனக்கு வந்து ஸ்லோ பேஸ் பிடிக்கும், ஆனால் கொஞ்சம் டயர்டாக இருக்கிறதால லேசாக அப்பப்போ கண்டு போயிட்டேன். ஆனால் அந்த ஸ்லோ பேஸில் வந்து கதை இருக்கு, இழுக்கல, சும்மா வேஸ்ட்டாக இழுக்கல, அதை வந்து கதை இருக்கு, அதனால கொஞ்சம் ஸ்லோ பேஸாக போயிருக்கு. அதுவுமே. அண்ட் தென் மற்றபடி வந்து பெரிய மைனஸ் எதுவுமே இல்லைங்க. ஏன்னா போஸ்ட் கிரெடிட் வந்து ஒன்னோட முடிச்சுட்டாங்க, ஒரு போஸ்ட் கிரெடிட் தான் வருது. எனக்கு நான் எதிர்பார்த்து அட்லீஸ்ட் 2ஆவது கொடுப்பாங்க எதிர்பார்த்தேன். உண்மையா 2 கொடுப்பாங்க நான் எதிர்பார்த்தேன். ஆமா, எனக்கு என்னது ஏதாவது லீடு கிடைக்கும் அப்படின்ட்டு. நீங்க அந்த போஸ்ட் கிரெடிட் வந்து பாத்தீங்கன்னா ஐ கேன் சே இட்ஸ் a decent போஸ்ட் கிரெடிட். அந்த படத்துக்கு சொந்த ஒரு போஸ்ட் கிரெடிட் தான் இருக்கு, மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு போஸ்ட் கிரெடிட் போடலன்னா கேட்டு வாங்கிடுங்க. அந்த படத்துல மொத்தமே ஒரு போஸ்ட் கிரெடிட் மட்டும் தான் இருக்கு. அண்ட் தென் எண்டிங்ல வந்து ஒன்று போட்டிருப்பாங்க, அதை மிஸ் பண்ணிடாதீங்க. அதை பார்த்துட்டு படத்துன்னு வெளியாயிருங்க. அதாவது மார்வல் படம் நிறைய பேர் பார்க்குறாங்க, ஆனா இன்னும் வந்து இந்த போஸ்ட் கிரெடிட் ஒன்று இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியாம கிளம்பிடுறாங்க. ஆமா, படம் முடிஞ்சு அடுத்த செகண்ட் அப்படின்னு நிறைய பேர் போறாங்க. எனக்கு புரியல. மார்வலுக்கு ஸ்பெஷல் என்ன தெரியுமா? என் கடை முடிஞ்சாலும் என் எழுத்து புறக்கும் உட்கார வைப்பேன்டா அப்படின்னு சொல்றான் மார்வெல். அவனுக்கே தப்பு கொஞ்சம் நான் பார்க்க மாட்டேன். இல்ல ஈவன் டிசியும் சேம் தானே. ஏன்னா அது ஜெனரலாவே அது ஒரு டேர்ம்ஸ் வச்சிருக்காங்க, அதை நாமளும் என்ஜாய் பண்றோம். அதான் உண்மை. அது நல்ல எனக்கு நல்லா இருக்குங்க. என்னன்னா அதனால எழுத்து முடிஞ்சாக்க கொஞ்சம் உட்காருவேன் ஒரு 5 செகண்ட் இருக்கா சக்குன்னு வருவானுங்களா அப்படின்னு. ஏன்னா அந்த மாதிரி வந்து கேங் வர இது காட்டினானுங்க, முடிஞ்சிச்சு
ஒரு 10 செகண்ட் இருத்து ஆஃப்லன்னா போஸ்ட் கிரெடிட் சீன் வரும். ஸோ அதனால வந்து நீ ரொம்ப ஹைப்போட போவேன் இந்த படத்துக்கு, அவ்வளோதான் சொல்லுவேன். ஓவரால் இந்த மூவி வாஸ் ஸோ குட். இட்ஸ் டீசன்ட் மூவி, டீசன்ட் மாவல் மூவி நீ கேட்டா. அகெயின் ஆஹான்னு சொல்ல முடியாது, ஓஹோன்னு சொல்ல முடியாது, ஐயோயோ அப்படின்னு சொல்ல முடியாது. நல்ல ஒரு டீசெண்டா ஒரு இருக்கு, சட்டல் மூவிங்க, சட்டலான ஒரு மூவி. சட்டல். ஓகே, எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரொம்ப லோவா வச்சுட்டே போங்க, ரொம்ப 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 லோவா வச்சுட்டு போங்க, விச் இஸ் ரியலி அதுதான் அந்த படத்துக்கும் நல்லது, எல்லாருக்குமே நல்லது. இல்லைன்னா உங்க எக்ஸ்பெக்டேஷனாலே வந்து படத்தை வந்து மொக்கையாக்கி கெடுக்க. ஆமா, இந்த அவெஞ்சர்ஸோட இது இருக்கும், அது இருக்கும், அப்படிலாம் போகாதீங்க. ஏன்னா இவரு வந்து இப்பதான் கேப்டன் அமெரிக்கான்னு காட்ட போறாங்க. அப்போ அவருக்கு சீரமும் இல்லை, அதனால வந்து நீங்க அந்த கேப்டன் அமெரிக்காவே உடிச்சதுனால குத்துலாம் செத்துருவாரு மனசை. அப்ப இதுல வந்து சத்துலாம் இப்ப இருந்து மேபி பார்ட் 2ல வந்து கேப்டன் அமெரிக்கா காட்டும் போது அதுல சீரம் எடுத்து அவருக்கு அந்த பவர் வர மாதிரி இருக்குமோ, அதுல வந்து ஃபுல்லா காட்டும். ஏன்னா இதுல காட்டினா ஒத்துக்க முடியாது. இப்ப அவன் சொல்ற அதே லாஜிக் தான், விச் மீன்ஸ் கேப்டன் அமெரிக்கா இதுல வந்து நீங்க கேப்டன் அமெரிக்கா பார்க்க போறது எப்படின்னா, ஒரு சீரம் இல்லாத ஒரு கேப்டன் அமெரிக்கா பார்க்க போறீங்க வித் ஃபெல்கன் பவர். ஓகேயா? ஸோ அண்ட் தென் அந்த கேப்டன் அமெரிக்கா வந்து ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்றாரு. இந்த மாதிரி விஷயங்களை யூஸ் பண்ணி அவர் வந்து கேப்டன் அமெரிக்கா இருக்காரு. ஸோ இந்த கேப்டன் அமெரிக்கா எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாரு, அவர் வந்து கண்ட்ரிக்காக என்னென்ன பண்றாரு, எனிமே வீழ்த்தாரா இல்லையா, இதுதான் ஒரு கதையா இருக்கு. நான் சொன்னேன் அகெயின் டீசனான மூவி, பட் சில ட்ராபேக்ஸும் இருக்குதான், பட் ப்ளஸ் நிறையாவே இருக்குதான். அண்ட் ஒன்ஸ் அகெயின் நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்தை வந்து நீங்கள் ஃபேமிலியோட பார்க்கலாம், நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம், பிரச்சனையே கிடையாது. அண்ட் தென் கிட்ஸ் வில் என்ஜாய். ஏன்னா அது உண்மையா ஹல்க் வேற இருக்காது, சூப்பர் இருக்கு. ஏன்னா அவங்களாம் கிரீன் ஹல்க் பார்த்துருப்பாங்க, ரெட்ல காட்டும் போது வந்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. அது உண்மையிலே வேற லெவலில் தரமாக இருக்கும். அண்ட் தென் ஓவரால் ஐ எம் என்ஜாய். ஓகே, அண்ட் தென் இந்த படம் வந்து ஒரு யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா போய் பாருங்க. எங்கள் ரிவ்யூ மட்டும் வச்சுக்கிட்டு படத்தை யாரும் பார்க்காம இருக்க வேணாம். எனக்கு எப்பவுமே சொல்கிறது தான், வாட் எவர் ஷிட் வி டாக், வாட் எவர் ஷிட் யூ கைஸ் ஷியர், அதை வந்து ஓரமாக தள்ளி வச்சுட்டு கேட்டுக்குங்க, அவ்வளோதான். அண்ட் தென் நீங்கள் போய் படத்தை பாருங்கள். நீங்கள் படம் பார்த்துட்டு உங்கள் ரிவ்யூ வந்து கமர்ஷியலில் சொல்லுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இந்த ரிவ்யூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். ஒரு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக்கும் ஷேரும் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ டூ ஃபாலோ அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பிகேடி மீடியா as well. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் தட்டி பாருங்கள். அண்ட் கேப்டன் அமெரிக்கா அகெயின் இந்த படத்தை தூக்கி வச்சிடாதீங்க. நல்ல ஒரு படம் தான். நான் அதை ஏன் திருப்பி சொல்கிறேன்னா, நல்ல கதை, ஆனால் வந்து அதை கொண்டாட மறந்துடுறோம். அதனால வந்து இது நல்லா இருக்குங்க, உண்மையாக நல்லா பண்ணியிருக்காங்க. மாவுல வந்து பழையபடி வந்து அவங்களோட கம்பேக்கை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ மிஸ் பண்ணிடாதீங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். எப்படின்னா இப்போ நீங்கள் இந்த படம் ஜெயிக்க வைக்காம போச்சுன்னா எப்படின்னா, பவர் இருந்தானா வந்து இது பண்ணுவீங்க அப்படின்னு இவங்க நினைச்சிட்டாங்கன்னா, ஏன்னா இதுல வந்து லாஜிக் இருக்காது. அந்த கேப்டன் அமெரிக்காவே இது நீங்க பார்க்கணும், அப்பனா வந்து நான் ஜெயிக்க பார்ப்பேன் அப்படின்னா வந்து லாஜிக் இல்லை. அப்போ வந்து லாஜிக் இல்லாம அவனுக்கு செஞ்சானுங்கன்னா அப்போ அதுக்கு ஒன்று சொல்லுவீங்க, ஏன் லாஜிக் இல்லை, ஏன் அப்படி போட்டீங்க அப்படின்னு. ரெண்டுக்கும் இருக்குல்ல. அதனால ரியாலிட்டி இதான், பவர் இல்லை, சீரம் இல்லை, சட்டெல்லாம் இருக்கு. அடுத்ததுக்கு சீரம் கொண்டிருக்கப்போ தெரிவிக்க கைங்க. இன்னொன்னு பெரிய பிளஸ் என்னதுன்னா, படத்தோட நடிச்ச எல்லாரோட கேரக்டர்ஸ் எல்லாருமே அவங்க குழுத்தோட சட்டெல்லாம் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது சொல்றேன்னே அகெயின், படத்திலே வந்து ரொம்ப ஓவர் எக்ஸாகரேட் பண்ணி யாருமே இல்லை, எல்லாமே ரொம்ப சட்டெல்லாம் பண்ணியிருந்தாங்க. நீங்க நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க, அவ்வளவுதான். டீசெண்டா என்ஜாய் பண்ணுவீங்க, அதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரம் அஸ். அண்ட் அகெயின், ஒருவேளை உங்களோட மூவியை நான் ரிவ்யூ பண்ணணும், இல்லை உங்கள் வீடியோ ரியாக்ஷன் நான் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, எனக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னோட இமெயில் கொடுக்குறேன், இல்லை இங்கே கீழே என்னோட இமெயில் வரும், அந்த இமெயிலுக்கு வந்து உங்கள் லிங்க் வந்து அனுப்புங்க. கண்டிப்பாக நான் பார்த்து ரிவ்யூ அண்ட் ரியாக்ஷன் எல்லாம் பண்ணுவேன். அண்ட் அவ்வளோதான். இன்னொரு புது ரிவ்யூவில், ஒரு புது ரியாக்ஷனில், ஒரு புது கொம்போவில், ஒரு புது அப்டேட்டில் மறுபடியும் சந்திக்கிறேன். பாய்.